குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் அங்கே சென்று ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இறப்பு யாரால் நடந்துச்சு? ஒரு செல்ஃபிஷான பொலிட்டிஷியன்றதை விஜய் நிரூபிச்சிட்டார். நான் மக்களுக்காக சினிமா விட்டு வந்தேன் அது இதுலாம் சொன்னாலும் கரூருக்கு இவர் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் இவரது சுயநலமா இல்லையா? பர்மிஷன் கிடைக்கல, போறதுல சிக்கல் இருக்கு. அதாங்க உங்க சுயநலம். உங்கள் நலனை தான் நீங்க பாத்திருக்கீங்க. கரெக்டா? அழுதார், கண்ணீர் விட்டார், கண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தார், இதெல்லாம் ஓகே. உலகத்துல யாராவது இறந்தவங்க வீட்டுல இருக்கிறவங்களை வர வச்சு பஸ் நான் ஆறுதல் சொல்றேன் பஸ் உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்காது. அப்ப நீங்க விஜய் என்றால் நீங்கள் ஸ்பெஷலா? மக்கள் போகத்தான் செய்வாங்க. அப்போ எல்லாத்துக்குமே நாங்க உங்களை தேடி வரணும்னா எங்க ஓட்டை மட்டும் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, சினிமால நீங்க சூப்பர் ஸ்டார். அரசியல் என்று வரும்போது மக்களுக்காக மக்களோடு நிற்பவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார். இதெல்லாம் காரணமாயா? ஹோட்டல் கடையில, கல்யாண மண்டபம் கடையில நீங்க எது செஞ்சாலும் கைத்தட்டுறதுக்கு 6 கோடி வாக்காளர்களும் உங்களது ரசிகர் குஞ்சுகள் அல்ல. புரிந்து கொள்ளும். உங்க நிர்வாகிகள்லாம் 4 மணி வரைக்கும் கரூர் பாட்டில் நின்னாங்களா? நீங்க எங்க போனீங்க? வேதனையா இருக்குன்னு நீங்க வீடியோ போட்டாங்கன்னா வேதனையா இருக்காரு நினைச்சிட்டு போனாங்க. எதுக்கு போனீங்க மெட்ராஸ்க்கு? அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறதுதான் உங்க நோக்கமா இருந்துச்சு. கரெக்டா? ராகுல் காந்தியை விட விஜய் பெரிய லீடரா? மொத்தமா உங்கள் மீது பாய்கிறது என்பதால் அந்த நேரத்தில் நாம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் விமர்சனம் செய்யல. சரி, இதை கரெக்டிங் பண்ணிக்குவாரு, சரி ஓகே, அரசியலுக்கு புதிது கற்றுக்கொள்வார்னு பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க மகாபலிபுரத்துக்கு ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு நீங்க இங்க வாங்க நான் உங்களோட சேர்ந்து அழுகிறேன்னு சொன்னா இது என்ன லீடர் சார்? நீங்க உங்களை எப்படி நாங்க எங்க தலைவனா ஏத்துக்கிறது? எங்களை ஆளும் பொறுப்பை எப்படி உங்களிடம் ஒப்படைப்பது? இதுதான் நீங்க மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை இல்லையா? கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் சார், அதை முடிவு எடுக்கிறதுக்கு எதுக்கு சார் 1 மாசம்? 1 மாசம் சொல்லுங்க. இந்த ஸ்பான்சர் பண்றது, ஹோட்டல்ல தங்க வைக்கிறது எல்லாம் நீங்க மட்டும் இல்ல, பணம் இருக்கிற எல்லாரும் செய்வாங்க.